வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி பேத்தி பட்டுன்னு எனக்கு ஏதாச்சும் காரமாக பண்ணி கொடுன்னு கேட்டுச்சு. அதனால் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். சரி, வீட்டில் உளுந்து இருந்துச்சு, உளுந்து எடுத்துகிட்டு குட்டி போண்டா பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு உளுந்து முழு உளுந்து எடுத்து கொஞ்சம் ஒரு கப்பு நிறைய ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா காரம் கம்மியாக வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதை வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி வெட்டியும் வச்சுக்கலாம், நான் அரைச்சது இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கேன். காரம் கம்மியானதுனால கொஞ்சம் குருமிளகு முழுசாக ஒரு 5-6 குருமிளகு போடுவேன். அப்புறம் குழந்த சாப்பிட்றதுனால கொஞ்சம் தேங்காய் மட்டும் இவ்வளோ தேங்காய் அதில் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இனி என்ன பண்ண போகிறேன், உளுந்தை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அந்த உளுந்தை இப்போ அரைச்சிட்டு உங்களை காமிக்க போகிறேன். நான் உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு 5-6 பச்சரிசி சேர்த்தி வச்சுருந்தேன். நான் வடைக்குன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இது உளுந்து போண்டா தானே, கொஞ்சம் குறுகுறுன்னு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். நைஸாக தான் அரைச்சிருக்கேன், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதில் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டாச்சு. இது இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் வெட்டி கூட போட்டுக்கலாம், அது வாயில் கடிக்கும்போது நல்லாயிருக்கும். உப்பு அளவாக உப்பு போட்டுக்கணும். குருமிளகும் போட்டுக்கணும். இது கலந்துட்டு குருமிளகு போடுறேன். இவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடு பண்ணி குட்டி குட்டி போண்டா போட்டுக்கலாம். வடைக்குன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். தேங்காயெல்லாம் போடக்கூடாது. எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அவ்வளோதான். இது அப்படியே கடித்து சாப்பிட அதுக்கு பிடிக்கும். வடைங்கும் போது அதுக்கு யோசனை பண்ணுவாங்க, பெருசு பெருசாக இருக்கு. தேங்காய் போட்டுக்கிறதுனால வேறு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். நிதானமாக அடுப்பை எரிய வச்சுட்டு ஒன்று போல் கிண்டி கொடுத்துட்டு இருந்தால் ஒரே மாதிரி வரும். கொஞ்சம் எண்ணெய் சூடாயிருச்சு, அதனால் இந்த கலர் ஆயிடுச்சு. நீ அடுத்த அடைசலுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் உங்களுக்கு வேண்டான்னா வெங்காயம் கூட போட வேண்டாம். பச்சை மிளகா வாயில் வருதுன்னா நீங்கள் என்ன செய்யணும், உளுந்து அரைக்கும்போது பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிடணும். இப்போ அதுவும் குழந்தைகளுக்கு மிளகா வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக தான் பண்ணினேன். இது குழந்தைகளுக்கு செய்யும்போது நீங்கள் பச்சை மிளகாயை இது உளுந்தில் போட்டு அரைச்சிருங்க. அப்புறம் தேங்காய் பூ போட்டால் அது மாவுலேயே தேங்காய் பூ வாயிலே வராது, மாவோட ஒன்றா கரைஞ்சிரும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா இஞ்சியெல்லாம் இதில் போட்டிருக்கோம். குருமிளகு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உருண்டு உருண்டையாக குட்டி குட்டியாக, ரொம்ப காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். பை பாய்.